சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒரு முடிவை சீக்கிரம் தாருங்கள் சாயப்பா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? என் துணையின் மனதில் என்ன நினைக்கிறார் என்று தெரியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எதுவுமே சொல்லவில்லையே சாயப்பா என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? இதோ இன்று உன் துணையின் மனதை அறிந்து வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, எது எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது நடக்க வேண்டும் என்று நான் உனக்கு பலமுறை கூறியும் நான் செவி இழந்தவன் இல்லை. நீ சொல்வது என் செவிகளில் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் என்று பலமுறை சொல்லியும் நீ சொல்லும் வேண்டுதல் அனைத்தையும் என் மனதில் வைத்திருக்கிறேன். கால நேரம் வந்தால் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுப்பேன் என்று சொன்னதையும் நீ காதில் வாங்கி கொள்ளாமல் திரும்ப திரும்ப வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு எப்பொழுது நடக்கும், நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகள் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, எதுவும் நல்லது நடக்க வேண்டும் என்றால் சற்று காலதாமதம் ஆகத்தான் செய்யும். எந்த ஒரு அவசரத்தில் ஒரு காரியத்தை செய்தாலும் அது நிலையானதாகவும் அது உனக்கு நல்லதாகவும் அமையாது. இனி உனக்கு கிடைக்கப் போவதாவது உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் என்று தான் உன் சாயப்பா நான் போராடி வருகிறேன். என் குழந்தையே, அதை பெற்றுக்கொள்ளாமல் அதை அவசரப்பட்டு கேட்கும் எதையும் உன் சாயப்பாவினால் உன்னிடம் கொடுக்க முடியாது. உனக்கு நிலையானதையும் உன்னிடம் கடைசி வரை வருவதை மட்டுமே இனி நான் அனுமதிப்பேன். நிலை இல்லாததையும் உனக்கு நிலை அற்றதையும் எதையும் நான் உனக்கு சேர்க்க மாட்டேன். நீ என்னை திட்டினாலும் நீ என் குழந்தை, நீ என் செல்ல குழந்தை. உன்னை விட்டு ஒரு பொழுதும் நான் எங்கேயும் நகர மாட்டேன். எந்த ஒரு விஷயத்திற்காக நான் உன்னிடம் வாக்கு கொடுத்தாலும் அதை நான் நிறைவேற்றாமல் மறந்து விடுவேனா? என் குழந்தையே, உனக்கு நான் நல்லது செய்வதை விட எனக்கு வேறு என்ன இருக்கிறது? உன் வாழ்க்கை அழகாக உன்னிடம் கொடுக்க உன்னிடம் நான் சிறிது அவகாசம் கேட்கிறேன். உன் துணையை இப்பொழுது நான் கண்டுவிட்டு தான் வந்திருக்கிறேன். அவர் ஒரு இறுதியான முடிவை எடுத்து வைத்திருக்கிறார். அவர் முடிவை எடுத்தாலும் அதற்கான நேரம் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். பிரிவு என்பது உங்கள் வாழ்வில் வந்துவிட்டது. இனி இணையும் நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் உன் துணையும் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் இருவரின் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று இறுதியான முடிவை உன் துணை எடுத்துவிட்டார். பல தடைகளை தாண்டி, பல பேர் பல வார்த்தைகளை தாண்டி அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். உன்னோடு வாழ்ந்தால்தான் அவர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நான் புரிய வைத்தேன். இப்பொழுது மனம் மாறி உன்னோடு வாழ்ந்தால்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் என்று அவர் உணர்ந்து உன்னோடு வாழ வேண்டும் என்ற இறுதியான முடிவை எடுத்துவிட்டார். அதற்கு நேரம் காலம் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தை நான் உருவாக்குகிறேன். உன் வாழ்க்கையின் கஷ்ட காலத்தின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். இனி உனக்கு வரப்போகும் அனைத்தும் மகிழ்ச்சியான வாழ்க்கையே. நல்ல நேரத்தில் உங்களை சேர்த்து வைத்து உங்கள் வாழ்க்கையை இனிமையாக அமையும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இத்தனை காலங்கள் அப்பாவின் வார்த்தையை கேட்டு பொறுமையாக இருந்த உனக்கு நல்ல மகிழ்ச்சி, நீ விரும்பிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.